அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தலைமை பொறுப்புக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஆனவங்களுக்கு தான் இந்த கதை. ஒரு ஊரில் வாங் ஜாங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு அரசர்கிட்ட இவர் நீங்கள் ஆலோசகராக வச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு அரசர்கிட்ட ஆலோசகராக கூப்பிட்டு விடும்போது சாதாரணமாக இருக்க முடியாதுல்ல. ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக அவருக்கு நேர்காணல் நடக்குது. ஒரு நாள் நுழைவுத் தேர்வு இருக்குது, ஒரு நாள் உடல் தேர்வு இருக்குது. அந்த மாதிரி ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக அவருக்கு இது நடக்குது. ஒரு வழியாக அந்த அரசர்கிட்ட அவர் வேலைக்கு சேரப்படுகிறார். அதுக்கப்புறம் அந்த அரசர் கேட்குறாரு, நான் அரசராக இருக்கேன், நான் பேரரசராக ஆகணும். என்கிட்ட 2 பலவீனங்கள் இருக்குது. ஒன்று, நான் சூதாடுவேன், இன்னொன்று வேட்டையாடுற குணம் இருக்குது. இது ஏதாவது என்னுடைய பேரரசு ஆகிற கனவை தடுக்குமான்னு கேட்குறாரு. அரசே, திறமையானவர்களையும் குணசாலிகளையும் உங்களுடைய நாட்டில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன், இன்னும் எது என்னுடைய பேரரசு கனவை தடை செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தேர்ந்தெடுத்தவர்களை நீங்கள் முழு நம்பிக்கை வைத்து அவர்களை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படின்றாரு. கண்டிப்பாக நான் பயன்படுத்துவேன். வேறு ஏதாவது என்னுடைய பேரரசு கனவை தடுக்குமா அப்படின்னு கேட்கும்போது, முழு நம்பிக்கை வைத்து அவர்களை பயன்படுத்தும் போது அவங்க கூடவே சில அற்பர்களையும் வேலைக்கு அமர்த்தினீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் இடையூறுகள் வரும். அந்த மாதிரி வராத பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பேரரசு கனவை யாராலையும் தடுக்க முடியாது அரசே அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த அரசர் முழு நம்பிக்கை வைத்து குவாங் ஜாங்கின் நபர்கிட்ட தன்னுடைய முழு பொறுப்பையும் கொடுத்து 1 ஆண்டு 2 ஆண்டுகளில் 43 ஆண்டுகள் சீனாவில் பேரரசாக ஆண்டிருக்கார் ஹுவான் அப்படின்ற ஒரு அரசர். இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் தலைமை செயலராக இருந்த பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கக்கூடிய இறையன்பு தான் எழுதியிருக்காரு. கூடுதல் சிறப்பு இன்னொன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கார். இந்த புத்தகத்தோட பெயர் வையத் தலைமைக்குள் அப்படின்ற புத்தகம். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்குங்க, படிங்க, சிறப்புறுங்க, வையத் தலைமை கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம்.